முன்னாடி வாடா, நான் வந்துடுறேன். கிளம்பிட்டான்பா உன் பையன் ஊர் சுத்துறதுக்கு. ஏண்டா அவருக்கே உடம்பு சரியில்லாம இருக்குது, மாத்திரை வாங்க கூட கையில காசு இல்ல. வேலைக்கு போகணும்னு தோணுமா தோணாதா உனக்கு? சும்மா ஊர் சுத்திட்டு திரியிற. இங்க பாரு, சும்மா வேலைக்கு போ அங்க போ இங்க போ நீ சொல்லிட்டு இருக்காத. எனக்கு வேலைக்கு போக தெரியும். வேலை என்னமோ அது மட்டும் நீ பாரு. சும்மா எல்லாம் ஒன்ன சொல்லணும். நீ ஒழுங்கா உன் பையனை வளர்த்திருந்தனா அவன் இப்படி திரிவானா? 2 நாட்களுக்கு பிறகு. ஏண்டா அன்னைக்கே உங்ககிட்ட காசு கேட்டா மாத்திரை வாங்க காசு இல்லன்னு? 100 ரூபா தான் வச்சிருக்கிற, மீதி காசு நான் என்னடா பண்ணட்டும்? இங்க பாரு, என்கிட்ட எவ்வளவு ஆகுதோ அவ்வளவுதான் தர முடியும். எனக்கு ஏதாவது கஷ்டம்னாக்கா உங்கள்கிட்ட அந்த 10-5 கேட்கறேன்னா ஏன் அங்க உட்காந்துருக்காருல்ல, அவட்ட போய் கேட்க வேண்டியது தானே. வீட்டுக்கு வந்தாலும் சும்மா நொய் நொய் நொய். ஏண்டா கேக்க நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்கிற? டேய் நில்றா டேய். ஏப்பா எங்களை 2 பேத்தையும் நீங்க தானே பெத்தீங்க. நான் குடும்பத்துக்காக எவ்வளவுதான் கஷ்டப்படுறது. இவன் சும்மாவே சுத்திட்டு தெரியறான், இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? என்ன என்னமா பண்ண சொல்ற? நான் ஏதாவது ஒண்ணு கேட்டா அவன் என்ன சொல்றான் தெரியுமா? டேய் மச்சி, நீ டிக்கெட் எடுத்து வச்சிடுறா, நான் வந்துடுறேன்டா சாயந்தரம். சரி, ஓகேடா ஓகேடா. ஏண்டா என் வாழ்க்கை தான் முடிஞ்சு போச்சு. இப்படியே பொறுப்பு இல்லாத ஊரை சுத்திட்டு இருந்தா நீ நாளைக்கு எப்படா வாழ போற? உங்க அம்மாவும் விட்டுட்டு போயிட்டா, உங்களுக்குன்னு நாளைக்கு கல்யாணம் காட்சி பார்க்க வேண்டாமாடா? நானும் போயிட்டா உங்களுக்கு யாரா முன்னாடிப்பா? யோ, சும்மா இங்க அட்வைஸ் எல்லாம் போட்டுருக்காத, புரியுதா? எங்களோட வாழ்க்கையோட முன்னேற்றம் எப்படின்னு எங்களுக்கு தெரியும். அப்படியே பெருசா சொத்து பத்து பணம் காசு எல்லாம் சேர்த்து வச்சிட்டியா? வீட்டுல கால் மேல காலை போட்டு உட்காந்து சாப்பிடறதுக்கு பேச வந்துட்ட பெருசா. போயா. நான் ஏதாவது கேட்டு அவன் ஏதாவது சொல்லிட்டானா என்னால தாங்கிக்க முடியறதில்லம்மா. அதனாலதாம்மா நான் அவன்கிட்ட எதுவுமே சொல்றது இல்ல. அப்பா நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா, நான் உன்னை பாத்துக்கிறேன்.